9ஆம் வகுப்பு கணக்கு 1 கணமொழி பயிற்சி 1.6ல் 4வது கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் இசை அல்லது நாடகம் அல்லது ரெண்டிலும் பங்கேற்கிறார்கள். சரிங்களா? 25 மாணவர்கள் இசையிலும் 30 மாணவர்கள் நாடகத்திலும் 8 மாணவர்கள் இசை மற்றும் நாடகம் இரண்டிலும் பங்கேற்கிறார்கள். இது கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுங்க. ஏங்கிற கணத்தை வந்து இசையில் பங்கேற்பவர்கள்னு வச்சுக்கிறோம். பிங்கிற கணத்தை நாடகத்தில் பங்கேற்பவர்கள்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ ஏங்கிற கணம் நான் இந்த வெண்படம் மூலமாக உங்களுக்கு இதை விளக்குறேன். பிங்கிற கணம் இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இசையில் மட்டும் பங்கேற்பவர்கள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 25 மாணவர்கள் இசையிலும். சரிங்களா? 25 மாணவர்கள் இசையிலும். அப்போது 25 மாணவர்கள் இசையில் பங்கேற்கிறாங்களாம். இந்த ஏ ஃபுல்லாக 25 மாணவர்கள் இசையிலும். சரிங்களா? அடுத்தது 30 மாணவர்கள் நாடகத்திலும். 30 மாணவர்கள் பி ஃபுல்லாக 30 மாணவர்கள் நாடகத்திலும். 8 மாணவர்கள் இரண்டிலும். அப்போது 8 பேர் ரெண்டுலையுமே கலந்துக்கிட்டுறாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இசையில் மட்டும் பங்கேற்கிறவர்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது 25 மைனஸ் 8. இப்போ இந்த 25லேருந்து இந்த 8 கழிச்சா நம்மளுக்கு இசையில் மட்டும் இந்த 8 போயிட்டு, அப்போ இந்த இசையில் மட்டும் பங்கேற்பவர்கள் நம்மளுக்கு கிடச்சிருவாங்களா? சரிங்களா? ரெண்டுலேயுமே 8 பேர் கலந்துக்கிட்டுறாங்க. அப்போ இசையில் மட்டும்னா இந்த பகுதி மட்டும்தானே வரும். இப்போ 25 மைனஸ் 8 என்னது? 17. அப்போ 17 மாணவர்கள் இசையில் மட்டும் பங்கேற்பவர்கள். சரிங்களா? அப்போ விடை எழுதிடுங்க. இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 17. அதே மாதிரி தான் நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை. இப்போ இது ஃபுல்லாக 30 பேர், ரெண்டுலேயும் சேர்ந்து 8 பேர். அப்போது இந்த 30லேருந்து இந்த 8 கழிச்சா இந்த பகுதி வந்துடும். நாடகத்தில் மட்டும் பங்கேற்கிறவர்கள் வந்துடும். அப்போது நாடகத்தில் மட்டும் பங்கேற்பவர்கள் 30 மைனஸ் 8 என்னது? 30லேருந்து 8 கழிச்சா 22. அப்போது நாடகத்தில் மட்டும் பங்கேற்பவர்கள் யார்? 22 பேர். சரிங்களா? அடுத்தது 3வது கேள்வி, வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 3 பேரையும் கூட்டிடலாம். அதாவது இசையில் மட்டும் பங்கேற்பவர்கள் 17 பேரையும், அடுத்தது 2ல் கலந்துக்கிறவங்க 8 பேர், அப்புறம் நாடகத்தில் மட்டும் கலந்துக்கிறவங்க 22. இந்த 3 பேரையும் கூட்டினாவே நம்மளுக்கு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்துடும். சரிங்களா? அப்போ வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இசையில் மட்டும் பங்கேற்பவர்கள் 17, அடுத்து 2லையுமே 8 பேர், அப்புறம் நாடகத்தில் மட்டும் 22. இப்போ எல்லாம் கூட்டுறேன். அப்போ வந்து நம்ம எல்லாம் கூட்டினா 2 கரெக்டாக வந்துடும். 8 2 10, 17 7, மீதி 1 1 1 2 2 2 4 47. அப்போ விடை வந்து என்னது? 47. சரிங்களா? நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.